வணக்கம். இன்னைக்கு ஜூலை 22, 2025 இந்திய பங்குச்சந்தையோட நிலவரத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு சந்தையில ஒரு மாதிரி இழுபறி நிலைமை இருக்கிற மாதிரி தெரியுது. சில பங்குகள் மேல போகுது, சில விஷயங்கள் முதலீட்டாளர்களை யோசிக்க வைக்குது. என்ன நடக்குது, எது முக்கியம்னு நாம சேர்ந்து அலசுவோம். ஆமாங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான். சந்தையில ஒரு கலவையான மனநிலை தாங்க இருக்கு. நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்கள், அதாவது டிஐஐஸ், அவங்க தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்றது ஒரு பக்கம் பலம் கொடுக்குது. ஆனா அதே சமயம் உலக அளவுல சில காரணிகளும், முக்கியமா நம்ம கம்பெனிகளோட முதல் காலாண்டு முடிவுகள், அதாவது Q1 FY26 ரிசல்ட்ஸ் எப்படி வருமோங்கிற எதிர்பார்ப்பும் ஒரு மாதிரி காத்திருப்பு மனநிலையை உருவாக்கியிருக்கு. நீங்க மார்க்கெட்டை பார்க்கும்போது இதெல்லாம் நோட் பண்ணணும். சரி, அப்போ மொத்தமா மார்க்கெட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? நிஃப்டி 50 25,100க்கு மேலேயும், சென்செக்ஸ் ஒரு 150 புள்ளிக்கு மேலேயும் ஏறி ஆரம்பிச்சிருக்கு. பார்க்கறதுக்கு இது நல்லா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு எச்சரிக்கை உணர்வு இருக்கிற மாதிரி தெரியுதே, இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. அது இருக்கு. இந்த உயர்வுக்கு பின்னாடில முக்கியமா டிஐஐஸோட பங்களிப்பு இருக்கு. அவங்க வாங்கறது எஃப்ஐஐஸ், அதாவது வெளிநாட்டு நிதி நிறுவனங்கள் விக்கிறத ஓரளவுக்கு ஈடுகட்டுது. நேத்து அமெரிக்கா மார்க்கெட் நல்லா இருந்தது, நமக்கு ஒரு சின்ன பூஸ்ட் கொடுத்தாலும் இந்த அமெரிக்கா இந்தியா வர்த்தக பேச்சுவார்த்தைகள்ல என்ன நடக்குமோன்னு ஒரு சின்ன தயக்கம் இருக்கு. அதோட தாக்கம் எப்படி இருக்குமோன்னு பாக்குறாங்க. அதுவும் இல்லாம கம்பெனி ரிசல்ட்ஸ்க்காகவும் எல்லாரும் வெயிட்டிங். இதுதான் அந்த எச்சரிக்கை உணர்வுக்கு காரணம். புரியுது. இப்போ சில குறிப்பிட்ட பங்குகள் பக்கம் போவோம். சுஸ்லான் எனர்ஜி, இது ஒரு ஸ்மால் கேப் பங்கு தானே. இன்னைக்கு ஒரு 0.5% 0.5% கிட்ட ஏறி இருக்கு. இது ரொம்ப சின்ன ஏற்றமா இருந்தாலும் பசுமை ஆற்றல் துறை மேல ஒரு கவனம் திரும்பி இருக்கிறது இது காட்டுதா? நிச்சயமா, கண்டிப்பா காட்டுது. இந்தியாவோட இந்த கிரீன் எனர்ஜி கொள்கைகள், அப்புறம் இந்த சஸ்டைனபிள் பவர் சொல்யூஷன்ஸ் மேல இருக்கிற ஆர்வம் இதுக்கெல்லாம் காரணம். அதனால இந்த மாதிரி பங்குகள் மேல குறிப்பா உங்கள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில ஒரு பாசிட்டிவ் பார்வை இருக்கு. சுஸ்லானுக்கு முன்னாடி ஏற்ற இறக்கங்கள் இருந்திருக்கு. ஆனா இப்போ கவர்மெண்ட் பாலிசி, அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற புது ஆர்டர்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு சில அனலிஸ்ட் நினைக்கிறாங்க. நீங்க லாங் டேர்ம் growth பாக்குறீங்கன்னா இது கவனிக்க வேண்டிய பங்கு தான். சுவாரஸ்யமா இருக்கு. சரி, அடுத்தது பேடிஎம் 197 கம்யூனிகேஷன்ஸ் இன்னைக்கு 3% மேல நல்லாவே ஏறி இருக்கு. போன ஒரு வருஷமாவே நல்ல முன்னேற்றம் காட்டியிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? பாத்தீங்கன்னா இன்னைக்கு இவ்ளோ ஏறினதுக்குன்னு உடனடியா ஒரு பெரிய காரணம் வெளிப்படையா தெரியல. ஆனா ஒருவேளை முதலீட்டாளர்கள் இதோட இப்போதைய விலைய கொஞ்சம் அட்ராக்டிவா பாக்குறாங்களோ என்னவோ, இல்லனா கம்பெனியோட எதிர்கால வளர்ச்சி மேலயோ அவங்களோட பிசினஸ் திட்டங்கள் மேலயோ ஒரு நம்பிக்கை வச்சிருக்கலாம். ஃபின்டெக் துறையில நீங்க ஆர்வம் காட்டுறீங்கன்னா இந்த மூவ்மெண்ட் முக்கியமானது. சில சமயம் பாருங்க, இந்த மாதிரி பங்குகள் மார்க்கெட் சென்டிமெண்ட்டை தாண்டி கூட பெர்ஃபார்ம் பண்ணும். அதுவும் சரிதான். அடுத்ததா யூபிஎல் லிமிடெட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அக்ரி சொல்யூஷன்ஸ்ல இது ஒரு பெரிய பேரு. இன்னைக்கு 1.6%க்கு மேல ஏறி இருக்கு. இதுக்கு என்ன பின்னணி? இதுவும் ஒரு பாசிட்டிவ் நகர்வு தாங்க. ஒருவேளை இந்த வருஷம் பருவமழை நல்லா இருக்குங்கிற எதிர்பார்ப்பு விவசாயத்துறைக்கு நல்லதா இருக்கலாம், அது ஒரு காரணமா இருக்கலாம். இல்லனா யூபிஎல் கம்பெனி சம்பந்தமா ஏதாவது ஒரு நல்ல செய்தி வந்திருக்கலாம். நீங்க விவசாயத்துறையை மானிட்டர் பண்றீங்கன்னா யூபிஎல் உங்க கவனத்துல இருக்க வேண்டிய ஒரு ஸ்டாக். ஓகே. கடைசியா ஹிந்துஸ்தான் ஜிங்க், இது ரொம்ப சின்னதா ஒரு 0.36% லாபத்துல இருக்கு. ஆமா, சின்ன லாபம்தான். ஆனா இது மெட்டல்ஸ் அண்ட் மைனிங் செக்டார். இந்த துறையோட செயல்பாடு பாத்தீங்கன்னா உலக அளவிலான கமாடிட்டி விலை, இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் இதையெல்லாம் சார்ந்திருக்கும். இந்த சின்ன ஏற்றம் கூட கமாடிட்டி மார்க்கெட்ஸ்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கிறதையோ, இல்ல ஜிங்க்குக்கான தேவை குறிப்பிட்ட அளவுல இருக்கிறதையும் காட்டலாம். இந்த மாதிரி சைக்கிளிக்கல் செக்டர்ஸ்ல, அதாவது பொருளாதாரம் ஏறும்போதும் இறங்கும் போதும் அதுக்கேத்த மாதிரி மாறு துறைகள்ல உங்களுக்கு ஆர்வம் இருந்தா இது கவனிக்க வேண்டிய கம்பெனி. சரி, இதோ நாம பார்த்த இந்த எல்லா தகவல்களையும் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு சந்தையோட மனநிலையை எப்படி சுருக்கமா சொல்லலாம்? முதலீட்டாளர்கள் என்ன மனநிலையில இருக்காங்க? இன்னைக்கு மார்க்கெட் ஒரு மாதிரி இரட்டை மனநிலையில இருக்குன்னு சொல்லலாம். உள்நாட்டு முதலீடுகளோட சப்போர்ட்ல ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சாலும் ஒரு தெளிவான சிக்னலுக்காக உலக அளவிலையும் சரி உள்நாட்டிலையும் சரி வெயிட் பண்ணுது. இந்த வர்த்தக பேச்சு, கம்பெனி ரிசல்ட்ஸ் மாதிரி விஷயங்களுக்காக. அதே சமயம் நாம பார்த்த மாதிரி சுஸ்லான், பேடிஎம், யூபிஎல், ஹிந்துஸ்தான் ஜிங்க்னு தனிப்பட்ட பங்குகள் அந்தந்த செக்டாரோட ட்ரெண்ட்ஸ், கம்பெனி நியூஸ், முதலீட்டாளர் சென்டிமெண்ட்னு பல காரணங்களால நகருது. அதனால நீங்க மார்க்கெட்டோட ஒட்டுமொத்த போக்க பாக்குறதோட இந்த மாதிரி தனிப்பட்ட பங்குகளோட கதைகளையும் கொஞ்சம் ஆழமா கவனிக்கிறது நல்லது. அப்போ இன்னைக்கு நாம பார்த்த இந்த கலவையான சிக்னல்ஸ் வச்சு முக்கியமான கேள்வி இதுதான்:
அடுத்து வரப்போற கார்ப்பரேட் வருவாய் அறிக்கைகள் இந்த உள்நாட்டு நம்பிக்கையை இன்னும் பலப்படுத்துமா இல்ல இந்த எச்சரிக்கை உணர்வை இன்னும் அதிகமாக்குமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்திய பங்கு சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.